ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் 8வது கணக்கு. a, 8 6, b ஆனது ஒரு சமணிச்சார்பு எனில் a மற்றும் b மதிப்புகளாவன முறையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சமணிச்சார்புனா என்னென்னு பார்த்துருவோமா? இதுதான் சமணிச்சார்பு. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 24ல் இருக்குது. சமணிச்சார்பு அப்படின்னா a ஒரு வெற்றில்லா கணம் என்க சார்பு f ஆனது a to a, ஏயிலிருந்து ஏக்கானது தான். f of x equal to x, அனைத்து x உறுப்புகளும் a என வரையறுக்கப்பட்டால், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே f of x equal to xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே xக்கு பதிலாக 5 கொடுத்தீங்கன்னா ஆன்சரும் 5 தான் வரும். 4 கொடுத்தீங்கன்னா ஆன்சரும் 4 தான் வரும். அதுதான், ஏன்னா a to a தானே, ஒரே செட்டு தான், 2 செட்டு இல்லை, a to b இல்லை. இது வரைக்கும் நம்ம எல்லாம் a to b, a to c அப்படி பார்த்துருப்போம். இங்கே ஒரு செட்டு என்ன செட் எடுக்கிறோமோ அதே செட்டு தான் இங்கேயும் எடுக்கணும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ XY செட் எடுத்திங்கன்னா அதே XY செட் தான் இங்கேயும் எடுக்கணும். ஸோ இங்கே X ஆன்சராக கொடுத்தீங்கன்னா, இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் X தான் வரும். Y கொடுத்தீங்கன்னா அதுவும் Y தான் வரும். அதாவது இந்த Xக்கு பதிலாக Y கொடுத்தா f of Xம் Y தான் வரும். ஓகேங்களா? ஸோ Z கொடுத்தா அதுவும் Z தான் வரும். அப்போது இங்கே பாருங்கள், x belongs to a என வரையறுக்கப்பட்டால் அந்த சார்பு ஏயின் சமணி சார்பு என ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்பெல்லாம் தெரிஞ்சிட்டா இது கணக்கு போட்டு பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த சார்பு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் எழுதிடலாம். பாருங்களேன், இங்கே 8 இருந்தால் இங்கேயும் 8 தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. இங்கே 6 இருந்தால் இங்கேயும் 6 தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது சமணி சார்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 8, பியோட மதிப்பு 6, அவ்வளோதான். 8, 6 இதுதான் ஆன்சர். முடிஞ்சு, அவ்வளோதான். Thank you.